கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், பெலனுமாயிருக்கிறார், துணையுமாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே அது உண்மைதான். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து வரும்போது நாம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறோம். ஏதோ ஒரு இடுக்கண் சிக்கல்கள் வரும்போது ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை எப்படி தான் நம்மளை விடுவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவு தேவன் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சங்கீதக்காரன் நம்ம எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் முதலாவது நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம் என்றால் எந்த நிலைமையில் போனாலும் வா என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் பலனாயிருக்கிறார். அவரே நமக்கு பலன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு பலனாக இருக்கிறார், பெரிய பலனாக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ கர்த்தர் என் பலன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்கு பலமாய் இருக்கிறார் என்று சொல்லி. மூன்றாவது, துணையாயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவர், எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செய்கிறவர். மனிதர்கள் விட்டு மறைஞ்சு போகலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினால தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர் என்று சொல்லி தேவனை விசுவாசிப்போம். அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டருடைய கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.